காசிமேடு கருவாயன் வந்திருக்கிறான். மிஸ்டர் காசிமேடு கருவாயன் உடும்பாவனவன், உங்களுக்கு அவ்வளோ வருத்தமா? சம்பவத்தை குறித்து அவ்வளோ வருத்தமா உங்களுக்கு? ஆட்டாட்டாட்டா, என்ன வருத்தப்படுறீங்க? தூக்கம் வரலையாமே அவனுக்கு? அப்படியா? நிஜமாக தூக்கம் வரல? சரி, நான் என்ன கேட்குறேன், 2009, 2016, 2021 உன்னுடைய ஓட்டினுடைய கார்டு எத்தனை விழுக்காடு தாண்டி இருக்கீங்க? எதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன்? ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இந்த கேள்வி. சில்வண்டுகள்லாம் எழுப்பி ட்ரிகர் ஆகிற மாதிரி பேசினா நாங்கள் ட்ரிகர். விஜயகாந்த் அண்ணன் இருந்த காலம் வேற. அவர் வந்தப்போ கண்டகால் மீறினீங்க. அதுக்கப்புறமா எங்கள் அண்ணன், அவருக்கு எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது ஒரு கட்சியாடா? கட்சிக்கு ஒரு அழகாடா? களத்தில் 2026 முதலமைச்சராகத்துக்கு போட்டிடுறீங்க. 234 தொகுதியில் போட்டிடுறீங்க. ஆளுங்கட்சி என்னென்ன செய்கிறாங்கன்ற அதை குறிச்சில் பேசணும். ஓட்டப்பந்தயம் மக்களே, ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 10 பேர் ஓடுறாங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா ஒரு 10-20 கட்சிகளை கூட்டணி வச்சு போராடுறாங்கன்னா எப்படி வாக்கு சேகரிக்கிறாங்க, செய்ய போகிற சாதனைகளை சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா 10 பேர் ஓடுறாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஓடணும்னு நினைக்கணும் இந்த 2026. அது கிடையாது. அவன் பாரு ஜம்ப் பண்ணி ஓடுறான். இவன் பாரு குட்டிக்காரச்சின்னு ஓடுறான். இவன் பாரு ஜெட்டி இல்லாமல் ஓடுறான். அவன் ஜெட்டி போட்டு போடுறான். அவன் வெயிட் இல்லாமல் ஓடுறான். அப்படி பார்த்து புதுசாக வர கட்சிகள்லாம் பார்த்து கதறிட்டு இருந்தினா இருக்கிற ஓட்டும் போயிடும். ஆல்ரெடி போயிடுச்சுடா கருவாடு மண்டையா. அவன் மாட்டுக்கறி விடுப்பேன். அந்த வெள்ளை கலர் பண்ணி அதான் சாட்டை வெள்ளை கலர் பண்ணி. அவன் இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். உங்களை பார்த்தா சிரிப்பு வருதுடா. எனக்கு பயங்கர சிரிப்பாக வருது. கரூர் மேன்ற குறித்து அவ்வளோ வருத்தப்படுறாத பரதேசி. அதுவும் எங்கள் அண்ணனை பரதேசின்னு வேறு சொல்கிறடி. பரதேசி மாதிரி திரள் நீதி திருட்டிட்டு இருக்கடா நீங்கள். பரதேசி நாய்களா? மேடைக்கு மேடி என்ன பண்ண போறீங்க அதை சொல்லி கேளுங்கடான்னு சொன்னா அதை செய்யறது கிடையாது. தூக்கம் வரலையா இருக்கு? ஏன் ஒரு பொண்ணை ஏமாத்தினீங்க, அப்போ தூக்கம் வந்துச்சா? அந்த பொண்ணு எவ்வளோ பாவம் ஏண்டாடி. பழகிட்டு ஆடியோ லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிட்டு உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த பொண்ணு மறுபடியும் வீடியோ போடுறது என்ன மாதிரி பண்ணாதீங்க, புரளி கிளப்பிட்டாங்கன்றாங்க.